Hallelujah. James chapter 1 verse 17. Every good gift and every perfect gift is from above and comes down from the Father of lights, with whom there is no variation or shadow of turning. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருக்கு உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமையும் இல்லை என்று சொல்லும்படியாக வாசிக்கின்றோம். இன்றைக்கு உலக ஆசீர்வாதங்கள் உலகத்திலிருந்து உண்டாகுகிறது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகின்ற அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? இட்ஸ் எ குட் கிஃப்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி வருகிறது என்று பார்க்கின்றோம். அது நம்முடைய பிதாவினிடத்தில் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது என்று வாசிக்கின்றோம். ஆனால் நமக்கு இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவர்கள் இந்த உலக ஆசீர்வாதத்தையே அவர்கள் நம்பியிருக்கிறார்கள், அதையே வேண்டுதல் செய்கிறார்கள். ஆனால் நாமோ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நாம் பரத்திலிருந்து வருகின்ற எல்லா நன்மையான ஐயவையும் பரிபூர்ணமான வரத்தையும் நாம் நாடுகிறவர்களாகவும் அதை பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்கிறபடியினாலே இவைகள் நம்மிடத்தில் வரும்போது உலக ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருவதாக இருக்கிறது. உலகத்தை நம்ம தேடாதபடி தேவனை தேடும்போது தேவனிடத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்கள் அது நிரந்தரமானவைகளாகவும் அது பூரணமாகவும் இருப்பதாக இருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ இன்றைக்கு சொல்லுவாங்க, நாங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போனோம், எங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், எங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு நமக்கு ஆண்டவரத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதத்துக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இது வேதனைகளை கூட்டாது. தேவன் நமக்கு இந்த பூமியில் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அது நமக்கு வேதனையை கூட்டாது. ஆனால் உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்கள் அது வேதனையை கூட்டும் என்று சொல்லும்படியாக பார்க்கின்றோம். ஸோ அப்படியாக நாம் அதுவும் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும்போது எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. கூட கொடுக்கிறது என்ன என்னவென்று பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டுமன்றி பரத்திலிருந்து வருகின்ற அந்த ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஸோ அப்படியாக மற்றவர்களுக்கு இல்லாத சிலாக்கியம் இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்னை பற்றி சிலாக்கியம் என்றால் இந்த உலக ஆசீர்வாதமும் உண்டு, பரத்திலிருந்து வருகின்ற நன்மைக்கு ஏதுவான பூரண ஆசீர்வாதமும் உண்டு. அதை தான் நம்ம பார்க்குறோம். நாம் எதனாலே விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்றால் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறபடியினாலே நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். நாமும் ஒரு காலத்தில் உலகத்தில் இருந்தோம், உலகத்தின் பிரகாரமாகவே இந்த உலகத்தை தேடி போனோம். கேட்டிங்களா? ஸோ எல்லாமே நமக்கு உலகமாக இருந்தது. ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்த பின்பு அதை விட்டு நாம் தேவனுக்கென்று இருக்கிறபடியினாலே தேவனிடத்தை நம்ம தேடுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்ம விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அறியாத தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிந்த தேவனையும் நம்மோடு இடைபடுகிற தேவனையும் நமக்காக வந்த மரித்த தேவனையும் நாம் நம்புகிறபடியினாலே கேட்டிங்கன்னா, ஸோ அவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்மை தரித்திருக்கிறோம். ஸோ we have his name on us once we believe in Jesus Christ and accepting him as a Lord and Savior. That means there was a zeal, not a zeal, seal was upon us. That is, the zeal is the Holy Spirit. கேட்டிங்கன்னா, அந்த 1 எபேசியர் 3:13 வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் ரட்சிப்புக்குரிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரைப்படப்பட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது வரைக்கும் முத்திரம் இல்லை. ஸோ என்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக வருகிறோமோ அப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியினாலே முத்திரப்படப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே வருகிறது என்பதும் கர்த்தரை விசுவாசிப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை கொஞ்சம் தூரமாக வச்சு பார்க்குறாங்க.
நம்ம கர்த்தருக்குள் வரும்போது அவருக்குள்ளாக இருந்து அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஸோ இப்போ எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்திருக்கிறாங்க, ஆனால் தேவனுக்கு ஏனோ பிரியமான காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் எப்பொழுது அவர்கள் கர்த்தருக்குள் வருகிறார்களோ அப்பொழுது தான் சொல்லும்போது அவர்கள் மறுபடியும் பிறக்கிறவர்களாகவும் அவர் பழையவனை எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதான என்று சொல்லும்படியாக 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17 வாசிக்கின்றோம். கர்த்தருக்குள் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவருக்குள்ளாக வருகிறோம், ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கும்படியாக என்னுடைய வசனத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். ஸோ அப்படியாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் மட்டுமன்றி தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், தேவன் பார்வையிலே நாம் விசேஷித்தவர்கள், இந்த உலக பார்வையிலும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். எவ்வளோதான் நமக்கு விரோதமாக காரியத்தை செய்தால் கூட அவங்களுக்கு தெரியும் இவங்க இயேசுனுடைய பிள்ளைங்க. ஆனால் இயேசு அதிகாரம் படைத்தவர், அவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர், அவர் உண்மையான தேவன் என்பதை உள்ளத்தில் அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய இந்த உள் நோக்கத்தினால், அந்த உலக காரியத்தினால் நமக்கு விரோதமாக இருக்கிறதை பார்க்கின்றோம். சரிங்களா? ஸோ அப்படியாக இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது நமக்கு உலக ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும், நம்ம அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம பார்க்குறோம், நம்ம ஆண்டவரை நம்பி வாழும்போது ஆண்டவர் நமக்கு அவருடைய பரத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு, இந்த உலக ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் ஏழையாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் நம்மை அவருடைய நீதியின்படி நம்மை ஆண்டவர் அவ்வளவாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். அதுதான் சொல்லப்படுகிறது. கேட்டிங்களா? ஸோ சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும் சும்மா இது சொல்கிறேன். அந்த லேடி முதல்ல உங்கள் சர்ச்சுக்கு நான் டொனேஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நான் அதை வேண்டான்னு சொன்னேன். கேட்டிங்களா? ஏன்னா சர்ச்சில் ஆண்டவர் காரியத்துக்கு புறஜாதி மக்களிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்வதில் நான் ஒரு சாட்சி கூட சொன்னேன், இந்த மாதிரி ஹிந்துஸ் நம்ம பெற்றுக்கொள்வது என்று சொல்லி. கேட்டிங்களா? ஸோ அப்படியாக ஆண்டவர் பார்வையில் இன்றைக்கி காணிக்கை கூட நம்ம கொடுக்குறோம் என்று சொன்னால், அது கூட சொன்னேன், நம்ம தவறான வழியில் நம்ம ஒரு பணத்தை பெற்றுக்கொண்டோம், அதை ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறோன்னா அது கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். தெரிந்திருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட தேவன் நமக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறதே இருக்கின்றோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க தான் திருப்பி ஷெல்டர் வந்தது, 2வது தான் ஷெல்டர் வந்தது. கேட்டிங்களா? ஸோ ஷெல்டர் இட் இஸ் ஃபார் அ சேரிட்டி, தட்ஸ் நத்திங் டு டூ வித் திஸ் ஒன். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆண்டவர் பார்வையில் ஸோ நமக்கு என்ன, எப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை ஏவரார் என்பது சொல்லப்படுகிறது. அது என்ன அற்புதம் அப்படின்னா, ஏதோ ஒரு விசுவாசத்தில் பாஸ்டர் சொல்லிட்டாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதே $500 இன்னொரு இது மூலமாக சபையிலிருந்து கொடுக்க வைத்தார. அதுதான் பெரிய அதிசயம். கேட்டிங்களா? மற்ற காரியங்களில் அப்போது நம்ம எந்த இதழுக்கு ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நம்ம இப்படி தான் அப்படின்னு இருக்கும்போது தேவன் அது கிருபை பாராட்டுறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என் சன்னு ரொம்ப வீசிங் இருக்கும், சின்ன வயசுலாம் ரொம்ப வீசிங் இருக்கும். அப்பப்போ டாக்டர்கிட்ட போவோம், ரொம்ப பிரச்சனை இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அவன் பெரிய பையனாகி ஸ்கூலுக்கு போயிட்டு 8ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு போது கூட அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஆனால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோட சன்னு, அப்புறம் ஒரு ஆக்டரோட சன்னு, அவர் தான் அந்த பசங்க வீட்டுக்கெலாம் வருவானுங்க. ஸோ அவங்க அது என்ன சொல்கிறது, இந்த பொங்கலுக்கு இவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ தே ஹேவ் தியர் பெரிய கார்டன்லாம் வச்சுருக்கிறாங்க. நம்ம ஸோ அங்கே போயிட்டு தே ஹேவ் ஓப்பன் இயர் தியேட்டர் அண்ட் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். அப்போ ஒரு நாள் ஒய்ஃப் சொன்னாங்க, இனிமேல் நீ இந்த இதுக்கு கூப்பிட்டாங்கன்னா நீ போகாத, அவங்க என்னென்ன அங்கே கொடுக்குறாங்களோ இவங்க என்னென்ன சாப்பிட்டானோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என் சன்னை எதை கேட்டாலும் அவன் ஜஸ்டிஃபை பண்ணணும். ஏன், எதற்கு, அவன் அதை சரின்னு அது சரின்னு தெரிஞ்சால் தான் ஏற்றுக்கொள்வான், இல்லைனா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நீங்கள் எவ்வளோ தான் இருந்தால் கூட இது எனக்கு சரியாக தோணலைண்ணா அப்படின்னா பண்ண மாட்டான்.
சரியாக தோணுதுன்னா பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு. இந்த காரியத்தில் அவன் ஒன்றுமே சொல்லலை. சரி டேடி, சரி மம்மி, ஓகே அப்படின்னா. அடுத்த ஒரு வாரத்தில் கேட்டிங்களா, கம்ப்ளீட்டாக அவனுடைய இது பார்த்திங்கன்னா, அந்த ஹாட் வாட்டர் நம்ம வந்து எப்போவுமே நம்ம ஊரில் மத்தியானமே ஹாட் வாட்டர் ஆகிடும். அதை கூட பாயில் பண்ணி தான் அவன் குளிப்பான். கேட்டிங்களா, அதே மாதிரி வந்து கொஞ்சம் கூட பச்சை தண்ணி குடிக்க மாட்டான். ஃப்ரிட்ஜிலேருந்து எதுவுமே சாப்பிட முடியாது, உடனே வீசிங்க வந்துடும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிக்கிறதா இருந்தால் பாட்டிலில் ஃப்ரீசரில் வச்சு தான் குடிப்பான். எல்லாம் பச்சை தண்ணியில் தான் குளிப்பான். அவ்வளோ இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன காரியத்தில் ஆண்டவருக்குன்னு ஒரு ஃபெய்த்தாக ஒரு காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இவனுக்கு வீசிங்க வர்றதுக்கும் நீ அங்கே போய் சாப்பிடாத சொல்கிறதுக்கும் என்ன சம்பளம் இருக்குது? அங்கே வந்து தே மே நாட் ஹேவ் சம் ஆஃபரிங் ஐடியல் ஃபுட்டெல்லாம் இருக்காது. சும்மா அவனுக்கு ஃபங்க்ஷன் அதுக்காக கூப்பிட்டு போவானுங்க, அந்த பசங்க இது பண்ணுவானுங்க. பொங்கலுங்கிற ஒரு காரியத்தினால மனைவி சொன்னாங்க, நீ போக வேண்டாம் அப்படின்னோடனே சரின்னு சொன்னான். எல்லாம் மாறி போச்சுது. அப்படி ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெய்த்து கொஞ்சம் இருந்தாலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய தேவனாக இருக்கிறார். கேட்டிங்களா? ஸோ அதை சொல்ல வருகிறேன் அவங்களுக்கு வந்து. அப்படியாக நம்ம ஆண்டவர் தேவன், நல்ல தேவன். ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நம்ம உபயோக பண்ணி ஒரு காரியத்தை செய்யும்போது அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் லுதியானா போனால் அங்கெல்லாம் குளிர் நிறையா இருக்கும். அங்கே போனாலும் பச்சை தண்ணீர் தான் குளிப்பான். கேட்டிங்களா? அப்படி ஆண்டவர் அது வரைக்கும் அதுக்கு பின்பாடி அந்த வந்ததே கிடையாது. He never had anything at all, even till today. So such a wonderful God. அதனால் அவருடைய காரியத்துக்கென்று சில காரியங்களை நம்ம விட்டு கொடுக்கும்போது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வாதத்தை செய்வார் என்று இதை பார்க்கின்றோம். அண்ட் பார்த்திங்கன்னா, நமக்கு தெரியும் இந்த உலக ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இருந்தாலும் ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா, அப்போ ஆண்டவர் சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் எங்கேயோ இருந்தார் ஒரு ஊரில். ஆண்டவர் அவரை அழைச்சிட்டு என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஜனங்களுக்கு தகப்பனாக ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உனக்குள்ள உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்லாம் சொன்னார். இந்த வயதான காலத்தில் விரும்பி மேலே ஆசீர்வதிக்க போகிறாரு. எல்லாம் அவருக்கு 75 வயசு, சாராளுக்கு 65 வயசு, 10 வயசு டிஃப்ரென்ஸு. கேட்டிங்களா? அவருடைய என்ன சொல்வது, அவனுடைய கற்பப்பை அடைக்கப்பட்டது, குழந்தை கிடையாது, இவருக்கும் வயதானவர். ஆனால் ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லும்படியாக அவர் தன்னுடைய வீட்டையும் இனத்தையும் வீட்டையும் தகப்பன் வீட்டையும் விட்டு வந்தார் என்று பார்க்கின்றோம். ஸோ அந்த டிஸ்ஒபீடியன்ஸ், அந்த ஒரு சின்ன ஒரு தாழ்த்தி ஆண்டவர் சொல்கிறாரு இதை செய்வோங்கிறது, அதனால் ஆண்டவர் வந்து அவருக்கு என்ன எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இதே இன்றைக்கும் அப்படி தான். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோட பேசிச்சுன்னா இதை ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு செய்தால் அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அது பெறுகிறது. கேட்டிங்களா? ஸோ அப்படியாக நம்ம காரியங்களில் ஒரு சின்ன காரியமாக தான் இருக்கும், ஆனால் அதுலேயும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. எப்படி that when we wanted to be zeal to God, the God has zeal about us. நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோமோ ஆண்டவர் அதுக்கு மேலே நம்மள வைராக்கியமாக இருக்கிறத பார்க்கின்றோம். ஒரு சின்ன காரியம்தான். நம்ம இப்போ இந்த சர்ச்சை ஆரம்பிக்கும்போது என் டாக்டர்கிட்ட சொன்னேன், வந்து ஒரு ஃப்ளையர் பண்ண அப்படின்னேன். பண்ணிவிட்டு வெறும் மோசஸ் பாண்டியனை போட்டிருந்தா, இல்லை ரெவரண்ட் மோசஸ் பாண்டியனை போடு அப்படின்னேன். ஏன்னா நான் 2 இடத்துல ஆர்டினேஷன் வாங்கியிருக்கிறேன், அப்புறம் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. அந்த நேரத்தில் நான் ஒன்று காலேஜெலாம் போகலை. ஒரு பேப்பரில் கூட அனுப்புனாங்க, கேள்வியெல்லாம் அனுப்புனாங்க, அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன். அவர் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அவர் காலேஜ் வச்சுருக்காரு, கொடுத்தாரு. ஸோ அந்த நேரங்களில் ரொம்ப நான் மினிஸ்ட்ரியில் வந்துட்டேன் அதுக்கு முன்னாடியே. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா, என் பேருக்கு முன்பாக ரெவரன் போடுறதுக்கு, ரெவரன்னா எனக்கு முதல்ல என்ன அர்த்தம் தெரியாது. கேட்டிங்களா? ரெண்டாவது, நான் படித்த படிப்புக்கு நான் ஒரு நாள் நான் போட்டதும் கிடையாது, கல்யாண பேர்லேயும் போட்டது கிடையாது, எம்எஸ்சின்னெல்லாம் போட்டது கிடையாது. எனக்கு அதெல்லாம் பெரியவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் ஸோ அவள் போடவே மாட்டேன்னா. நான் சொன்னேன், நான் ஏன் போட சொல்கிறேன்னா, யாரோ ஒருத்தர் வந்து சர்ச்சு ஓப்பன் பண்ணுறாரு,
அதுவும் அவர் வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறவர் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் போட சொல்கிறேன் ஒழிய அப்படின்னு கம்பல் பண்ணி போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே, டேடி இந்த வார்த்தையை வாசித்து பாருங்கண்ணா. சங்கீதம் 111 9வது அதிகாரம் 9வது வசனம். அதில் ரெவரண்ட் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்க்கணும். இதில் மற்றெல்லாம் வந்து பயங்கரமானவன் இருக்குது. கேட்டிங்களா? ஹோலி அண்ட் ரெவரண்ட் இஸ் மை நேம்னு கடவுள் சொல்கிறாரு. கடவுள் பேரை முன்னாடி உங்களுக்கு போடணுமா அப்படின்னு கேட்டால் ஒரே வார்த்தை, ஜஸ்ட் ஷோன் சங்கீதம் 119 ஆண்டவருடைய நாமம் வந்து அவருக்கு பரிசுத்தமானவரும், தமிழில் பயங்கரமானவர். அந்த டிரான்ஸ்லேஷன் தப்பு. பயங்கரமானவர்னா அது வேறு. ஆசம் காட், ஆசம் காட் இஸ் த பயங்கரமானவர். இது ஹோலி. இப்போ பார்த்தீங்களா, பரிசுத்தது மாதிரி ரெவரண்ட் அண்ட் ஹோலி இஸ் மை நேம்ங்கிறாரு. அதே நேரம் தான் சொன்னேன், ஐம் சாரி, இனி நான் இந்த ரெவரண்டு பிஸ்னஸுக்கு போக மாட்டேன். நான் யாரையும் ரெவரண்டனும் கூப்பிட மாட்டேன். யாராவது என்ன ரெவரண்டு கூப்பிட்டா நான் ரெவரண்டே கிடையாதப்பா, நான் பாஸ்டர் தான்லாம் சொல்லுவேன்னு இது நாள் வரைக்கும். என்னென்னா ஒரு சாதாரண காரியம்தான். இதை வந்து அந்த இன்னொரு ப்ரொஃபஸர் அவர் வந்து பெரிய காலேஜ் வச்சுருக்காரு, அவர்கிட்ட சொல்லும்போது மோசஸ் பாண்டியன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செனண்டல் ரெவரண்டு போடல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, உங்களுக்கு அப்படி இருந்தால் இருக்கட்டும், எனக்கு அப்படி தான். என்னெல்லாம் ரெவரண்டு யாரும் கூப்பிடாதீங்க, நான் யாரையும் ரெவரண்டும் கூப்பிட்டதும் கிடையாது, கூப்பிடவும் மாட்டேன். அப்போ ஏன்னா பைபிள் வார்த்தை அவ்வளோதான். எல்லோரும் போடுறாங்க, போட்டால் எனக்கு என்ன வந்துருக்குது? அவன் போடானா போட்டு போயிட்டோம். பட் மை வேர்டு டாக்ஸ் மீ. ஆண்டோடைய வார்த்தை என்கிட்ட, அந்த வார்த்தை சொல்லிட்டு என் மகா சொல்லி பார்த்து கேட்ட உடனே அதுலேருந்து விட்டுட்டேன். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் இதுக்கு போயிருந்தேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு. அங்கே ரெவரண்ட் மோசஸ் பாண்டியன்னு எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள், நான் பாஸ்டர் தான் சொன்ன உடனே அந்த ஓப்பன் மீட்டில் இன்னொரு சொல்கிறாரு, இவர் வந்து ரெவரண்ட்லாம் போட மாட்டார், பாஸ்டர் தான் போடுவார்னு இன்னொரு பாஸ்டர் சொல்கிறாரு. கேட்டிங்களா? ஸோ வாட் இஸ் தேட்? நமக்கு ஆண்டவர் வார்த்தை தான். அதுக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அதான் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போ, உன்னை இவ்வளவா ஆசீர்வதிப்பேன். எங்கே எடுத்து போகிறோம் ஒன்றும் தெரியாது, அங்கே போய் என்ன செய்ய போகிறாருன்னு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு வந்தான் போனான், ஆசீர்வதிக்கப்பட்டான். கடல் மணல்களை போல சந்ததி, நட்சத்திரத்தை எண்ண முடியாத நட்சத்திரத்தை எண்ணிப்பாருன்னாரு. ஒரு சின்ன ஒபீடியன்ஸு. ஆண்டவரே, நீங்கள் நீ ஆசீர்வதிக்கணும்னு இவ்வளோ சொல்கிறீங்களே, ஏன் எங்கள் ஊர்லேருந்தே ஆசீர்வதிக்கக்கூடாதா? ஏன் நீங்கள் சொன்ன இடத்துக்கு போகணுமா? அது எங்கன்னே தெரியாது, அங்கே என்ன நடக்கணும்னு தெரியாது, அது எல்லாவற்றையும் விட்டுட்டு போகணுமான்னு அவங்க கேட்கல. அப்படி தான் நம்ம ஆட்கள் கேட்பாங்க. ஒரு பாஸ்டர் வந்து ஒரு எங்களுக்கு வேக்கன்சி இருக்குது, வாங்க உங்களை பாஸ்டருக்கு எனக்கு தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா முதல்ல எங்கே எந்த ஊர்னு கேட்பாங்க. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, நான் இந்த ஊரில் இருக்கிறேன், இங்கே ஏதாவது ஒன்று கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. வரமாட்டாங்க. அந்த ஊரில் இருந்து அதை தான் பண்ணப்பாங்க, அங்கே விருத்தி இருக்காது. ஆண்டவர் எங்கே அழைக்கிறாரோ அங்கே போனால் தான் நமக்கு இது. கேட்டிங்களா? ஸோ அப்படியாக தேவன் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அவனுடைய ஆசீர்வாதம். அதுதான் இன்றைக்கும் ஆசீர்வாதம். கேட்டிங்களா? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க, நிறைய பேர் பெற்றிருக்காங்க. அதனால் சொல்ல முடியுது, அதனால் சரி நம்ம பேச முடியுது. கேட்டிங்களா? தேர்ஸ் a God. கேட்டிங்களா? So I will bless those who bless you. In you all the families of the earth shall be blessed. And அந்த 1வது அதிகாரத்தில் பட் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து புறப்பட்டு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, எல்லாத்தையும் கொண்டுட்டு வராத. கேட்டிங்களா? இந்த ஒரு வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு இது தோணுச்சுது. சமாரியா ஸ்திரியை வந்து ஆண்டவர் அங்கே சந்திக்கிறாரு. அப்போ அங்கே வந்து சமாசிரஸ்திரிக்கு வந்து பார்த்தோன்னா, நீர் யூதராக இருக்கும்போது எங்கிட்ட தண்ணி கேட்குறாரு, உமக்கு எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் கேட்பவர் யார் என்று நீ அறிந்திருந்தே ஆனால். இன்றைக்கு இயேசுவை நம்ம அறிந்திருக்கணும். கேட்டிங்களா? அறிந்திருந்தே ஆனால் என்னிடத்தில் நீ கேட்டிருப்ப, நான் உனக்கு தண்ணீர் கொடுத்துருப்பேன், அது ஜீவ தண்ணீர், ஒரு இடத்துல அது தாகம் எடுக்காது, எப்பொழுதும் உன்னோடு ஊற்றாகி இருக்குன்னு சொல்கிறாரு. அவளுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன்னா அவளுக்கு என்ன தெரியும், இது என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டிங்களா? அப்புறம் கேட்குறா, நாங்கள் இந்த மலையில் எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் அங்கே தான் நாங்கள் கும்பிட்டுட்டு இருந்தோம், நீங்கள் ஜெருசலேமுக்கு போகணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இந்த காலம் வரும், எங்கேயும் தொழுது கொள்ள காலம் வரும்,
அவர் ஆவியான தேவன் அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்விருங்கும்போது மேசியா வருவார், அவர் எங்களுக்கு எல்லாம் சொல்லுவார். அப்படின்னோடனே நான் தான் அந்த மேசியான உடனே இம்மிடியட்லி நீர் யூதனாக இருக்காரு, என்கிட்ட தண்ணி கேட்குறாரு, நீர் மேசியாவா? அப்படி அல்ல. இந்த பரிசேயர் சதிசேயர் அவன் ஏன்னா நியாயஸ்தாரிகள் அவனை போல இல்லை. சாதாரண ஒரு லேடி, ஒரு பாவியான லேடி, ஒரு பாவத்தில் இருக்கிறவன். உடனே அந்த நிமிஷமே அங்கே அவருடைய குடத்தை அங்கே வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடி போய் நான் இன்னொரு தடவை பார்த்தேன், அவர் மேசியா வாங்க பாருங்கள். அதுதான் ஐயா ஃபெய்த்து. கேட்டிங்களா? அதுதான் ஃபெய்த்து. கேட்டிங்களா? அவர் சொன்ன உடனே அவன் வேறு எதுவும் கேட்கல. நீ மேசியா, அது எப்படி மேசியா என்னங்க தான் கேட்கல. உடனே ஓடி போயிட்டு அந்த தண்ணி குடத்தை வச்சுட்டு, அதுக்கு இனிமேல் அந்த தண்ணி வேண்டாம், இவர் ஏதோ ஜீவ தண்ணீரை கொடுக்குறாரு, அது எப்பொழுதும் ஊட்டாக இருக்கும், தாங்க மேலே எடுக்காதுன்னு சொல்கிறாரு. நம்பிக்கை. அந்த குடத்தை இந்த தண்ணி அங்கே இருக்கட்டும்னு சொல்லி அதை விட்டுட்டு, அது ஏன் அப்படி எழுதியிருக்குது? நேராக சொன்ன உடனே போயிருக்கான்னு எழுதியிருக்கலாம்ல. நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த குடத்தை வைத்து விட்டு எடுத்துகிட்டு போகல. தண்ணி கூட தான் வந்தா தண்ணி. ஸோ உடனே என்ன பண்ணுறா, போய் மற்றவங்கள்ட்ட போய் சொல்கிறா. உடனே அவங்களாம் பார்த்தோன்னே பார்க்குறாங்க, அவங்களும் விசுவாசிக்கிறாங்க. ஒரு 2 நாள் தங்குங்க. they wanted to hear. அவருடைய தாகம், இவர் என்ன சொல்கிறார் அதை கேட்குறதுக்கு தாகமாக இருந்தாங்க. இன்றைக்கு நம்ம எதில் தாகமாக இருக்கிறோம்? வார்த்தையில் தாகமாக இருக்கிறோமா? ஸோ அதை செவி கொடுக்கறதுல தாகமாக இருக்கிறோமா? அதன்படி நடக்கிறதுல தாகமாக இருக்கிறோமா? கேட்டிங்களா? 2 நாள் வைத்து பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ சொன்ன நிமித்தம் அல்ல, அவருடைய வார்த்தையினாலே நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லி அவங்களாம் ஆண்டவரை பின்பற்றினாங்கன்னு பார்க்குறோம். தட் இஸ் அ வே. த கிறிஸ்டியன் லைஃப் இஸ் தட்ஸ் அ வே. இட்ஸ் அ பிளைண்ட்லி ஃபாலோ வாட் இஸ் ரிட்டன். தட்ஸ் ஆல். அதுதான் சப்மிஷன். இன்றைக்கு உங்கள் பிள்ளை இருக்குது, உங்களை நம்புது, நீங்கள் எங்கே கூட்டாலும் தைரியமாக வரும். ஏன்? எங்கள் அப்பா தவறான இடத்துக்கு கூட்டு போக மாட்டார், எங்கேயா பிரச்சனையில் போய் மாட்ட மாட்டார், அப்பா என் கூட இருக்கிறாரு. ஒரு தடவை ஃப்ளைட்டில் போயிட்டு அலாம் அடிச்சு இது பண்ணிருக்காங்க. ஃப்ளைட்டு ரொம்ப மோசமாக இருக்குது, இங்கே என்ன ஆகுதுன்னு தெரியாது, எல்லாமே உட்காந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பையன் பாட்டில் கவலை இல்லாமல் எல்லோரும் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலவங்க என்ன ஆகுதோன்னு ஃப்ளைட் அங்கே அது ஓடுது, அசையுது. அந்த பையன் சாதாரணமாக இருந்தான். அவன்கிட்ட சொன்னான்னா, நாங்கள் இவ்வளோ பேரும் உட்காந்துக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டா நீ என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அது எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைங்கிற? அந்த ஃப்ளைட்டை ஓட்டோட எங்கள் அப்பா சரியான இடத்துக்கு கூப்பிட்டு போவார், எனக்கு பயம் இல்லை. அதுதான் எங்கள் அப்பா. அவருக்கு முன்னாடி போனார்னா கரெக்டாக நம்மளை கொண்டு போவார். என்ன பிரச்சனை வந்தாலும் இடையில வந்தாலும் அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. கரெக்டாக கொண்டு போவாங்க, கரெக்டாக காரியங்களை செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தட் இஸ் த ஃபெய்த். கேட்டிங்களா? உலகத்தில் ஒரு ஃபெய்த்துக்கு வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது வாட் வே வி ஆர் சுப்பீரியர். நம்ம விசேஷித்த பிள்ளைகள்னு சொல்கிறோம். ஆண்டவர் மேலே, ஆண்டுடைய வார்த்தையில் விசுவாசம் இல்லைன்னா எங்கே போய் விசுவாசம் விசேஷித்த பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த லேடி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதை வாசிக்கும்போது இருந்தது. அவள் குடத்தை வைத்து விட்டு கிராமத்தில் அங்கே ஓடி போயிட்டு ஜனங்கள் அவரை வந்திருக்காரு பாருங்கள் அப்படின்னு அந்த நேரத்திலே விசுவாசம். தட்ஸ் அ திங். கேட்டிங்களா? ஸோ நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும்னா நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு போகணும். அதை கொண்டுக்கிட்டே போக முடியாது. நம்மளோட மாம்சத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கொஞ்சம் விட்டுட்டு அவரை நம்பி அவர் வார்த்தையில் போகும்போது அப்போ ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னா ஆவியானவர் வழி நடத்த மாட்டாங்க. ஸோ அதுதான் அங்கே பார்க்குறோம். பார்த்தீங்களா? ஸோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா மோசேமிட சொல்கிறாரு, நம்பர் 6:22 நம்ம பார்த்திங்கன்னா, the Lord spoke to Moses saying, speak to Aaron and his sons saying, this is the way you shall bless the children of Israel, say to them. அதை விட கற்றுக் கொடுக்குறாரு. நீ எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீ ஏரனுக்கு சொல்லு எப்படி அப்படின்னு சொல்லும்போது, the Lord bless you and keep you, the Lord make his face shine upon you and be gracious unto you, and the Lord lift up his countenance upon you and give you peace. So this is a way you have to bless. ஆண்டவர் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. கேட்டிங்களா? சொல்லுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க செய்து கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர்
உன் முகத்தை பிரசங்கித்து என பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கொடுப்போம் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அப்போ இங்கே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து காக்கிற தேவன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா உண்மையில் கிருபையாக இருக்கிற தேவன். அதுவும் இல்லாமல் அவருடைய உனக்கு சமாதானத்தை அவருடைய கொடுக்குற தேவனாக இருக்கிற. ஸோ அப்படியாக இந்த 3 காரியங்கள், ஆண்டவர் காக்கிறவர், கிருபையாக இருக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று அவர்களை நீ ஆசீர்வதி என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கின்றோம். ஆனால் தான் சில சமயங்களில் இந்த வார்த்தைகளை சொல்கிறது உண்டு இந்த பெனடிக்ஷனுக்கு முன்பாக. கேட்டிங்களா? ஸோ அந்த நம்பர் 6 chapter 6 27. So they shall put my name on the children of Israel and I will bless them. நீ இதை சொல்லி ப்ளஸ் பண்ணும்போது நான் அவங்க என் நாமம் தெரிவித்தவங்கள இருக்கிறாங்கனால நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு எவ்ரி ப்ரேயர்ஸ் we are taking it in the name of Jesus. Why? கேட்டிங்களா? பிதாக்கிட்ட நேராகவே கேட்கலாம்ல, ஏன் இயேசுக்கிட்ட கேட்குறோம்? இயேசு நாமத்தில் கேட்கும்போது தான் பிதாவும் செய்வார், இயேசு நாமத்தில் கேட்கும்போது தான் இயேசுவும் செய்வார். கேட்டிங்களா? ஏனென்றால் நாம் இயேசுவை கொண்டு தான் நம்ம பிதாவை அறிந்திருக்கிறோம், இவர்கள் இருவரும் ஒருவராக இருக்கிறாங்க. ஸோ அந்த இது இல்லை அப்படின்னாச்சுன்னா எங்கே போய் கேட்குறது? யார்கிட்ட கேட்குறது? உலகத்தில் உள்ள அன்னோன் கார்கிட்ட கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் சான்றோர் சொல்வார், நீ இந்த காரியத்தை சொல்லும்போது நான் அவர்கள் என் நாமம் தரித்தவர்களாக இருப்பார்கள், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்படுது. கேட்டிங்களா? ஸோ அப்படியாக இந்த உலகம் ஆசீர்வாதங்களும் சரி, உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் சரி, தேவன் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நமது விசுவாசத்திற்கு தக்கன அவருடைய கிருபை அளவிடப்படுகிறது. யாருக்கு அதிகமாக விசுவாசம் இருக்குதோ அவ்வளவாக கிருபை உண்டு, யாருக்கு குறைவாக விசுவாசம் இருக்குதோ அவங்களுக்கு கிருபை கொஞ்சம். ஸோ His grace is measured upon our faith. அவ்வளோதான். நம்ம ஃபெய்த்து என்னவோ அதுக்கு தக்கன தான் நமக்கு கிருபை என்று சொல்ல முடியாத இருக்கிறதை பார்க்கின்றோம். எப்படியாக கொஞ்சம் விதைச்சா கொஞ்சம் தான் இருக்க முடியும், அதிகமாக விதைச்சா அதிகமாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறத பார்க்கின்றோம். ஸோ இந்த குட் கிஃப்ட் அண்ட் த பெர்ஃபெக்ட் கிஃப்ட் இட்ஸ் ஃப்ரம் த ஃபாதர் ஆஃப் லைட்னு பார்க்குறோம். கேட்டிங்களா? அது என்ன கிஃப்ட்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12:7 நம்ம வாசிக்கிறத பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 12:7 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆவியினுடைய அனுக்கிரகம் தேவனால் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிறது, தேவனால் கொடுக்கப்பட்டது. அது எப்படி கொடுக்குறாரு? பரிசுத்த ஆவியினாலே கொடுக்குறாரு. அனுகிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரயோஜனம் இல்லாமல் ஆண்டு கொடுக்கறதில்ல. அதை சொன்ன ஒரு வீட்டில் போயிருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் மோசஸ் எனக்காக ஜெபம் பண்ணார். இங்கே தான் அமெரிக்காவில் நியூயார்க்கில். நான் சொன்னேன், உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணுன்னு கேட்டேன். எனக்கு சுகமளிக்க வரணும், ஹீலிங் வேணும் அப்படின்னாரு. அது ஏன் என்கிட்ட கேட்டாருன்னு தெரியாது. நான் எனக்கு ரொம்ப அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, ஆனால் அவரை பார்த்துருக்கிறேன், நான் பார்த்துருக்கேன்னு தெரியும். இன்னொரு பாஸ்டர் அங்கே தங்கியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், எதுக்காக ப்ரே பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன்னா எனக்கு சுகமளிக்க வரும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் சூப்பரண்டாக இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டலில் நல்ல பொசிஷன் அவர், அங்கே எவ்வளோ பேஷண்ட்டு வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்களா? அது வேறு யாராவது ஜெபத்துக்கு கூப்பிட்டா ப்ரேயருக்கு வரணும்னா நீங்கள் போவீங்களா? வீட்டில் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பிரியாணி போட்டு பசங்களை கூப்பிட்டு நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க, அது வரை ஓகே, நீங்கள் போவீங்களான்னு கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ எனக்கு ஜெபமே பண்ண வேண்டாம்னார். ஏதோ ஒன்று இப்போ அவர் வச்சுக்கிட்டு சும்மா வச்சுருக்காங்க, ஆண்டவர் கொடுப்பார், வீட்டில் வச்சுக்கிட்டு தூங்குறதுக்கா? கேட்டிங்களா? ஆண்டவர் அவனுடைய பிரயோஜனத்துக்கு கொடுக்குறாங்களா? அது பர்பஸ். கேட்டிங்களா? ஊழியத்துக்கு போனால் நடக்கும், ஊழியத்துக்கு போகாமல் வீட்டில் இருக்கவனுக்கு கொடுத்து என்ன பண்ணுறது? யூ வில் நாட் கிவ் இட் அட் ஆல். ஸோ அதான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இது பேச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இட் சேஸ் பார்த்தீங்கன்னா, it's all through the Holy Spirit is given to each one for profit of all. The word of wisdom, word of knowledge, faith, healing, miracles, prophecy, discerning spirits, tongues, interpretation of tongues. These are all the things through the one Holy Spirit. It's given according to God's will to people. So those who are for the beneficial, those who are doing the work. இன்றைக்கி இது இதை தான் நம்ம அனாயிண்டிங்னு சொல்கிறோம். The Holy Spirit anointing has the power to heal the people, to cast the demons,
And all the things, even the preaching, the knowledge, wisdom, and the word, the faith, everything comes here. That is by the Holy Spirit. The only Holy Spirit. கேட்டிங்களா? ஸோ இதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு, அவனுடைய பிரயோஜனத்துக்கு தானே. இதை தான் சொல்கிறோம் நம்ம. த குட் கிஃப்ட் அண்ட் த பெர்ஃபெக்ட் ஃப்ரம் த திஸ்